Hello everyone, welcome back. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 7th ஓட 4th சாப்டர் பார்க்க போறோம். இது ஒரு poem and poem ஓட பேர் என்னன்னா கட்புத்லி. இந்த எழுதினவர் யாருன்னா பவானி பிரசாத் மிஸ்ரா. ஸோ கட்புத்லி அப்படின்னா puppet. கட்புத்லி என்றதே வந்து it is made up of two words. ஒன் வந்து காட் அண்ட் இன்னொன்று வந்து புத்லி. காட்னா wood and புத்லின்னா டால். இது எந்த மாதிரியான டால்னா இந்த டாலில் வந்து கயிறு கட்டி விட்டுருப்பாங்க அண்ட் ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அந்த ஆப்ரேட்டர் தான் அந்த கயிறை பிடிச்சி இழுக்கும் போது அந்த டால் மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ நிறைய பப்பெட் ஷோஸில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆப்ரேட்டர் அந்த ஸ்ட்ரிங்கை மூவ் பண்ணும் போது நமக்கு அந்த பொம்மை டான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ நம்ம போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இந்த போயமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. इस कविता में कठपुतलियाँ स्वतंत्रता की इच्छा से स्वयं अपनी बात व्यक्त कर रही हैं. ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி கட்புத்லியாக வந்து மற்றவங்க மேலே டிபெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த போயமில் வந்து ஒரு பப்பெட் இண்டிபெண்ட்டாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுது. उनके समक्ष स्वतंत्रता को साकार कर बनाने वाली चुनौतियाँ हैं. அண்ட் இந்த கட்புத்லி வந்து இண்டிபெண்ட்டாக ஆகணும்னு நினைக்கும் போது அவங்க முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. चुनौतियाँ அப்படின்னா சேலஞ்சஸ். धागे से बंधी हुई कठपुतलियाँ पराधीन हैं. इन्हें दूसरों के इशारे पर नाचने से दुख होता है. धागा அப்படின்னா த்ரெட். ஸோ இந்த கட்புத்லியாக வந்து கயிறில் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கயிறில் கட்டி வச்சதுனால தே ஆர் டிபெண்ட். பராதீனா டிபெண்ட். ஸோ இந்த மாதிரி டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து இந்த கட்புத்லிக்கு பிடிக்கவே இல்லை. அது ரொம்ப சேடாக இருக்குது. दुख से बाहर निकलने के लिए एक कठपुतली विद्रोह कर रही है. वह अपने पाँव पर खड़ी होना चाहती है. ஸோ இந்த சோகத்துலேருந்து இந்த சேட்னஸ்லேருந்து வெளியே வர்றதுக்காக தான் ஒரு கட்புத்லி வந்து இண்டிபெண்ட்டாக ஆகணுன்றத ஒரு தாட்டை கொண்டு வருது. அண்ட் அது என்ன நினைக்குதுன்னா நான் வந்து என்னுடைய காலில் நிற்கணும்னு ஆசைப்படுது. उसकी बात सभी कठपुतलियों को अच्छी लगती है. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கட்புத்லி வந்து இண்டிபெண்ட்டாக ஆகணும்னு நினைக்கும் போது அதை சுற்றி இருக்கிற மற்ற எல்லா கட்புத்லி கூட அந்த கட்புத்லிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாருமே வந்து இண்டிபெண்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறாங்க. स्वतंत्र रहना कौन नहीं चाहता, लेकिन जब पहली कठपुतली पर सबकी स्वतंत्रता की जिम्मेदारी आती है वह सोच समझकर कदम उठाना ज़रूरी समझती है. ஸோ சுதந்திரமாக இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிம்மேதாரி அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கட்புத்லி மேலே மற்ற கட்புத்லியோட ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது அதை யோசிக்க ஆரம்பிச்சிருது. என்ன யோசிக்குதுன்னா நான் எடுத்த டெசிஷன் கரெக்டாக இல்லையான்னு. இங்கே ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி வருதுன்னா இந்த கட்புத்லியை பார்த்து தான் மற்ற எல்லா கட்புத்லியுமே வந்து இண்டிபெண்ட்டாக ஆகணும்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இங்கே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஃபஸ்ட்டு கட்புத்லி மேலே வருது. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும் போது நம்மளை மட்டும் பாதிச்சிச்சுன்னா அது ஒன்றும் இல்லை. பட் அதே டெசிஷன் வந்து நிறைய பேரை எஃபெக்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அந்த டெசிஷனை நம்ம யோசிச்சு தான் எடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே அந்த கட்புத்லி என்ன நினைக்குதுன்னா மற்ற கட்புத்லி வந்து என்னை பார்த்து ஒரு டெசிஷன் எடுக்கும் போது அவங்களால சர்வைவ் பண்ண முடியுமா இல்லையா, நான் எடுத்த டெசிஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு கட்புத்லியோட மனசில் ஒரு கன்ஃபியூஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி போயம். कठपुतली गुस्से से उबली बोली ये धागे क्यों हैं मेरे पीछे आगे, इन्हें तोड़ दो मुझे मेरे पाँवों पर छोड़ दो. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குஸ்ஸானா ஆங்கர், கோவம். குஸ்ஸே உப்லியனா பயங்கரம் கோவமா, எக்ஸ்ட்ரீம் ஆங்கரில் இந்த கட்புத்லி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா ஏ தாகே கியூ ஹே மேரே பீச்சே ஆகே. பீச்சேனா பேக், ஆகேனா ஃப்ரண்ட், அண்ட் தாகா அப்படின்னா த்ரெட். ஸோ ஏன் வந்து என்னை முன்னாடி பின்னாடி இந்த த்ரெட்டில் கட்டி வச்சுருக்கீங்க, ஏன் என் முன்னாடி பின்னாடி இவ்வளோ கயிறு இருக்குது அப்படின்னு இந்த கட்புத்லி கோவத்தில் கேட்குது. இன்ஹே தோடுதோ, தோடுனா அப்படின்னா டு பிரேக், இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து அறுத்து விட்டுடுங்க. முझे मेरे पाँवों पर छोड़ दो. பாவனா லெக்ஸ். ஸோ என்னை வந்து தன்னோட காலில் நான் நிற்கணும், அதனால இந்த கயிறெல்லாம் பிரேக் பண்ணிடுங்க. ஸோ பேசிக்கலி இந்த லைன்ஸில் பார்த்தீங்கன்னா கட்புத்லி இண்டிபெண்ட்டாக ஆகணும்னு ஆசைப்படுது. ஸோ இந்த கட்புத்லி வந்து யார் மேலேயும் டிபெண்ட்டாக இல்லாமல் தன்னோட ஓன் லெக்ஸில் நிற்கணும்னு ஆசைப்படுது. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். सुनकर बोली और कठपुतलियाँ कि हाँ बहुत दिन हुए हमें अपने मन के छंद छुए. சுன்கரன்னா கேட்டுட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கட்புத்லி சொல்கிறத கேட்டுட்டு மற்ற கட்புத்லியாவும் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா और அப்படின்னா அதர் கட்புத்லியா என்ன சொல்லுதுன்னா கி ஹா
यस, बहुत दिन हुए हमें अपने मन के छंद छुए. ஸோ बहुत दिनனா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்து. சந்தனா ஹாப்பினஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கட்புத்லி வந்து இண்டிபெண்ட்டாக ஆகணும்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற மற்ற கட்புத்லியாவும் என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் நாங்களும் வந்து இண்டிபெண்ட்டாக ஆகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறது. मगर पहली कठपुतली सोचने लगी यह कैसी इच्छा मेरे मन में जगी. ओके, मगर ना बट, पहली कठपुतली ना फर्स्ट कठपुतली. இங்கே வந்து ஃபஸ்ட்டு கட்புத்லி வந்து இப்போ யோசிக்குது. என்ன யோசிக்குதுன்னா, ய கேசி இச்சா, இச்சானா விஷ், ஆசை, மண்ணுனா மனசு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு ஆசை என் மனசுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு கட்புத்லி யோசிக்குது. ஏன் இங்கே இப்படி யோசிக்குதுன்னா, இந்த கட்புத்லியை பார்த்து தான் மற்ற எல்லா கட்புத்லியும் மனசில் வந்து அந்த இண்டிபெண்ட் அன்ற ஆசையே வருது. அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு கட்புத்லி என்ன நினைக்கிறதுனா, மற்ற கட்புத்லியோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏன் மேலே தான், நான் என்ன பார்த்து தான் மற்றவங்க எல்லாருமே அந்த டெசிஷனுக்கு வந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஃபஸ்ட்டு கட்புத்லி வந்து கொஞ்சம் பயப்படுது. என்ன சொல்லுதுன்னா, நான் எடுத்த டெசிஷன் கரெக்டாக இல்லையா. ஸோ இந்த போயம் மூலிமா போயிட்டு நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராருன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆல்வேஸ் கம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம எந்த டெசிஷனாக இருந்தாலுமே அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது அண்ட் எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸும் யோசித்து தான் நம்ம டெசிஷன் எடுக்கணும். ஸோ ஆல்ரைட், ஐ ஹோப் இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை பை.